சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதியிலே 2 சத்தியங்கள் வழியாக சுத்தமும், 2வது பகுதியிலே 3 சத்தியங்கள் வழியாக சுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் தேவ கிருபையால் அனுசரித்து நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தோடு 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் 2 விதமான சத்தியங்கள், ஜீவ வார்த்தையாகிய சத்திய தேவ செய்தி, ஜீவ கிருபையாகிய சத்திய ஜெபம், இவைகள் 2ஐயும் நாம் அனுசரிக்க இருக்கிறோம். இந்த 2 சத்தியங்களையும் நாம் அனுசரிக்கும் போது நம்முடைய சத்திய தெய்வம் நமக்கு பரிசுத்தத்தின் மேலாக மகா பரிசுத்தையும் கொடுக்க இருக்கிறார். முதலாவதாக நாம் சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். சத்திய தேவ செய்தி என்பது தேவன் 3வது முறையாக நம்மோடு பேசுகிறார். 3 என்பது தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது. 3வது முறையாக அவர் பேசுகிற தெய்வீக சத்தியம் நம்முடைய இருதயங்களில் எழுதி வைக்கப்படுகிறதற்காக பேசப்படுகிறது. ஏன் நம்முடைய இருதயங்களிலே தெய்வம் எழுதி வைக்கிறார் என்றால், புதிய உடன்படிக்கை என்பது நிலைத்திருக்கிற ஊழியமாக இருக்கிறது. உங்களையும் என்னையும் தேவனுக்காக நிலைக்க பண்ணுகிற சத்தியமாக இருக்கிறது. நீங்களும் நானும் தேவனுக்காக நிலைத்து வாழ, குற்றமற்ற வாழ்க்கை நடத்த அவர் நமக்குள்ளாக தம்முடைய சத்திய செய்தியை எழுதி வைக்கிறார். ஆகவே அவர் நம்மோடு பேசுகிறார் என்பது மாத்திரமல்ல, எனக்குள்ளாக எழுதி வைக்கக்கூடிய அந்த நோக்கத்தையும் அறிந்து உணர்ந்து நல்ல வாஞ்சையோடு சத்தியத்தை கவனமா கேட்கணும். இன்றைய சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பு எண் 14 சத்தியம். தலைப்பு எழுதிட்டோம் அப்படின்னா ஆதார வசனங்களை சொல்றேன், அவைகளை எழுதுங்க. முதல் வசனம் யாத்திராகமம் 12:6. 2ஆம் வசனம் யாத்திராகமம் 12:7. 3ஆம் வசனம் யாத்திராகமம் 12:8. கடைசி ஆதார வசனம் யாத்திராகமம் 12:18.
தலைப்பை எழுதி வசனங்கள் எல்லாம் குறிச்சிட்டோம் அப்படின்னா யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் யாராவது ஒருவர் எடுத்து குறிப்பிட்ட வசனங்களை வரிசையா தேவ மகிமைக்காக வாசிங்க. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து 7ஆம் வசனம் அதன் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டுவாசல் இலைக்காலம் 2லும் இலையின் மேற்கட்டத்தில் தெளித்து 8ஆம் வசனம் அந்த ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசித்து கடவர்கள். 12-18 வாசிங்க. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசித்து கடவீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய சத்திய தேவ செய்திக்காக யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல 4 வசனங்களை நம்ம எடுத்துக்கொண்டோம். அதுல 6ஆம் வசனத்துல 14ஆம் தேதின்னு எழுதி இருக்கு. அதே மாதிரி 18ஆம் வசனத்திலேயும் 14ஆம் தேதின்னு எழுதி இருக்கிறது. எண் 14இன் சத்தியம் நமக்கு என்ன சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை கேட்டு அறிந்து வருகிறோம். இந்த 4 வசனத்துல 6ஆம் வசனத்துல 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்த ஒரு ரகசியம் இருக்கு. இத முதல் பிரசங்கமா கேட்டோம். அடுத்தபடியா அதே 6ஆம் வசனத்துல அதை அடித்து இதனை 2ஆம் பிரசங்கமா கேட்டோம். அடுத்தபடியா இன்னைக்கு நம்ம 3வது பிரசங்கத்தை கேட்க இருக்கிறோம். இந்த 3வது பிரசங்கத்துக்காக 7ஆம் வசனத்துல நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா அதை புசிக்கும். அப்படி இருக்கா இல்லையா? 7ஆம் வசனத்துல அதை புசிக்கும் அப்படின்னு இருக்கு. 8ஆம் வசனத்துல பாருங்களேன், அதுல அந்த 8ஆம் வசனம் முடிவுல புசிக்க கடவர்கள் எழுதியிருக்கா? எதெல்லாம் புசிக்கணும்னு பாத்தீங்கன்னா மாம்சம், புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரை அப்படின்னு அங்க ஒரு லிஸ்ட் வருது. இதெல்லாம் நம்ம 2014 கேட்டிருக்கிறோம். பரவாயில்ல. இருந்தாலும் இங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா புசிக்க கடவர்கள். அடுத்தபடியா யாத்திராகமம் 12-18 அங்கேயும் புசிக்க கடவீர்கள் இருக்கா இல்லையா? கொஞ்சம் இப்ப என்னைய கவனிங்க. நம்ம என்னைக்கு எண் 14இன் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி கேட்க இருக்கிற உப தலைப்பு என்ன அப்படின்னா, முதல் தலைப்பை ஞாபகப்படுத்திக்கிட்டு 2வது தலைப்பை ஞாபகப்படுத்திக்கிட்டு 3வது தலைப்பை நம்ம எழுதிக்க போறோம். முதல் தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு வைத்திருத்தல். 2வது உப தலைப்பு ஒரு பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தல். இப்ப இன்னைக்கு 3வது உப தலைப்பு. சொல்றத கவனிங்க, அப்புறம் எழுதுங்க. ஒரு பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டியின் புளிப்பில்லா அப்பம் புசித்தல். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் புளிப்பில்லா அப்பம் புசித்தல். தலைப்பு கொஞ்சம் நீளமா இருக்கும், ஆனா அது நமக்கு தேவை. இப்ப உப தலைப்பு எழுதியாச்சு அப்படின்னா அதுக்கான வசனங்கள் சொல்றேன், அதெல்லாம் ஒன்னொன்னா எழுதுங்க. 1ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 5:7. 2ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 5:8. 3ஆம் வசனம் சங்கீதம் 51:4. 4ஆம் வசனம் சங்கீதம் 51:5. 5ஆம் வசனம் சங்கீதம் 51:6. 6ஆம் வசனம் யோவான் 6:53. கடைசியாக நாம் எழுதிக் கொள்ள வேண்டிய 7ஆம் வசனம் யோவான் 6:63. கண்களை மூடுவோமா? தேவனுக்கு முன்பாக இருதயத்தை தாழ்த்துவோமா?
இன்றைய சத்திய தேவ செய்தி எண் 14 சத்தியம் நம்முடைய இருதயங்களிலே எழுதப்பட நம்மை ஒப்பு கொடுப்போமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, உங்களுடைய உன்னதமான நாமங்களுக்கு கோடா கோடி அல்லேலூயா, கோடா கோடி ஓசியானா, கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் எண் 14 சத்தியத்தை எழுதி கொண்டு வருகிறீரே, இன்றைக்கும் எழுத இருக்கிறீரே, உங்க கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம், உம்முடைய வார்த்தையினால எங்களை ஆளுகிற தெய்வம். உடைய நித்திய ராஜரீகத்துக்காக உம்மை தலைவணங்கி கும்பிடுகிறோம், தொழுகிறோம், வணங்குகிறோம். எண் 14 சத்தியத்திலே 3வது உபத்தலைப்பாக ஒரு பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டியின் புளிப்பில்லாத அப்பத்தை புசித்தல் என்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு, ஜீவிப்பதற்கு, அபியாசப்படுவதற்கு வேண்டிய சத்தியத்தை வெளிப்படுத்தி எங்களோடு பேசி எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் புதிய உடன்படிக்கையின் ஜீவ வார்த்தையாக எழுதி வைக்கும்படி செபிக்கிறோம். தெய்வமே எங்களோடு பேசுகிறபடியினால நாங்கள் அதிக கனத்தோடு கேட்கவும், கேட்கிற சத்தியத்துல உணர்வடையவும், மனம் திரும்பவும், முடிவிலே நல்ல தீர்மானம் எடுத்து வாழ ஒப்பு கொடுக்கவும் பகுத்தறிவை கொடுக்கும்படி செபிக்கிறோம். 119, 18, எபிரேயர் 4, 12, எபிரேயர் 5, 4க்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கும். சகல துதிகன மகிமையாவற்றை கொடு. சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு செபிக்கிறோம் சத்தியமுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கம், மானாய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் பரிபூரணமாய் உண்டாயிருப்பதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, 14ஆம் வருடத்திலே நம்முடைய சத்திய மார்க்க சபையை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த 14ஆம் வருடத்தின் அந்த எண்ணை மையமாக வைத்து வேதத்திலிருந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியத்தை கடந்த 2 வாரங்களாக கேட்டு வருகிறோம். வேதத்திலே 14ஆம் தேதி இருக்கிறது, 14ஆம் நாள் இருக்கிறது, 14ஆம் வருஷம் இருக்குது. இப்படி 3 காரியங்களை வைத்திருந்தாலும் நம்ம முதல்ல எதை எடுத்துக்கிட்டோம்? 14ஆம் தேதி, 14ஆம் தேதியை எடுத்துக்கொண்டோம். ஆதாரமான யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்துக்கிட்டோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் என்பது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு சாப்டர். ஆச்சரியமா இருக்கும், பயங்கரமா இருக்கும், ஒரு பிரம்மாண்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அந்த அதிகாரத்துல ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி சம்பந்தமான ரகசியங்கள் இருக்கு. இஸ்ரவேலரை தெய்வம் எப்படியும் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு போயிருங்கிற முடிவை மாற்றவே இல்லை. அதுக்கான ஒரு நேரத்தை கொண்டு வந்ததை அங்க பார்க்க முடியும். பார்வோனையும் பார்வோனுடைய குடும்பத்தையும் பார்வோனுடைய ஊழியர்களையும் பார்வோனுடைய ஊழியருடைய குடும்பத்தையும் எகிப்தின் ஜனங்களையும் தெய்வம் 10வது வாதையில என்ன பண்ண போறாரு? வாதிக்க போறாரு. 10வது வாதம் என்ன? லட்சம் பிள்ளைகள் எல்லாம் அடிக்கணும், சங்கரிக்கணும், அடிக்கணும். கர்த்தர் நீதியை சரி கட்டணும். இந்த மாதிரி காரியம் ஒரு பக்கம் எகிப்துல ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா அதே சமயம் தேவன் தேவ ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வரணும், அப்படின்னா விடுவிக்கணும், மீட்கணும், ரட்சிக்கணும். அதுக்காக தெய்வம் ஏற்பாடு பண்ணின நாள் தான் 14ஆம் தேதி. அல்லேலூயா. அப்படி அந்த 14ஆம் தேதியில அப்படி தெய்வம் என்ன செய்ய சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் குடும்பம் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்க சொல்றாரு.
அப்படி தெரிந்து எடுக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணுங்கிறாரு. 1 வயசா இருக்கணுங்கிறாரு. அது ஆணா இருக்கணுங்கிறாரு. முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டிய 10ஆம் தேதி தெரிந்தாலும் 14ஆம் தேதி வரை என்ன பண்ணிருக்கணும்? வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இது என்ன நம்ம விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரலோகங்களிலே தேவனுடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டு 14ஆம் தேதி வரைக்கும், பஸ்கா பண்டிகை வரைக்கும் பூமியிலே வைக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டு வைக்கப்பட்டிருந்த இயேசுவோடு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அவரை சேர்ந்தவர்களாக சபையில் காணப்படுகிறோம். இப்படி முதல் சத்தியத்தை விளங்கி இருந்தோம். 14ங்கிற அந்த நம்பர் நமக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தியது. அதனுடைய தொடர்ச்சியா 2வது சத்தியமா நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, ஒரு பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி தெரிந்து வைத்திருந்த நோக்கம் என்ன அப்படின்னா, அத அந்த 14ஆம் தேதி சாயங்காலமா என்ன பண்ணணும்? அடிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிய அடிக்கப்பட்டத எப்படி நாம் விளங்கிக் கொண்டோம் என்றால், பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டபடியினால் நாம் சபைக்குள் அவருடைய பலியாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. இப்படி நம்ம கடந்த வாரம் பிரசங்கம் கேட்டு முடிச்சோம். அதே சமயத்துல அவருடைய 3வது சத்தியத்தை கேட்பதற்கு கடைசி வசனத்துல கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிப்பாட்டினார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, அதுல கொண்டு வந்து நிப்பாட்டினார். நமக்காக அவர் பலியிடப்பட்டார். அவருக்காக, அவருடைய பலியாக, அவருடைய சபையில பலி பொருளாக நாம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கத்தக்கதான தேவ ஜனங்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இன்னைக்கு 3வது சத்தியம், ஒரு பழுதற்ற அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலியானாரே, பலியான அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை, எப்படிப்பட்டதான மாம்சத்தை புசிக்கணும்னா, புளிப்பில்லாத மாம்சத்தை புசிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்பமாக புசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஓசியானா ஸ்தோத்திரோ. ஏன் புசிக்க? அந்த புசிப்பு நமக்குள்ள என்ன கொண்டு வருகிறது? அந்த புசிப்பை நாம் செய்யாதபடியினாலே நாம் எப்படி வாழ்க்கை நடத்துகிறோம்? அந்த புசிப்பை புசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறதுனால் நமக்கு உண்டாகிற பலன் என்ன? அதெல்லாம் நம்ம இன்னைக்கு சத்தியதேவ செய்தியில கேட்க இருக்கிறோம். சத்தியதேவ நம்மோடு பேசணுமா வேண்டாமா? நம்ம இருதயங்கள்ல எழுதணுமா வேண்டாமா? அவருடைய புதிய உடன்படிக்கையின் ஜனங்களை ஆசீர்வதிக்கப்படணுமா இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படியானால் நாம் எழுதி கொண்டதான 7 வசனங்கள்ல முதல் வசனத்தை தேவ மகிமைக்காக ஒருவர் எடுத்து வாசிங்க. என்ன அழகா எழுதி இருக்கு பாரு. கொரிந்து சபை மக்களுக்காக என்ன எழுதி இருக்கிறது? மனுஷனை பத்தி, சபை ஜனங்களை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமா கொடுக்கக்கூடிய வார்த்தை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்திருக்கிறார்கள்? புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே அப்படி சொல்றாரு. அவங்க புளிப்பில்லாம இருந்திருக்கிறாங்க. அருமையான ரகசியம். புளிப்பில்லாதவர்கள். நீங்களும் நானும் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறோமா? இப்படி அப்படி தொட்டு நான் வாயில வச்சு பாருங்க, உங்களை தொட்டு புளிப்பில்லாம இருக்கிறோமான்னு. அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வேதம் உங்களையும் என்னையும் புளிப்பில்லாதவர்களாக இருக்க தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வாசிங்க.
புளிப்பில்லாத மாவா இருக்கிறாங்க அப்படின்னா, புளிப்பில்லாதவர்களா இருக்கிறாங்கன்னா அதுக்கு அடையாளம் என்னன்னு சொல்றாரு பாருங்க. புதிதாய் பிசைந்த. ஆமா, இப்ப இன்னைக்கு காலையில சமையல் பண்றதுக்கு, அப்பம் சுடுறதுக்கு காலையில எடுத்து பிசைஞ்சு வச்ச உடனே அந்த மாவு எப்படி இருக்கும்? புதுசா இருக்கும், புளிப்பு இல்லாம இருக்கும். கொரிந்து சபையில கூடி வரும்போதெல்லாம் அன்னைக்கு அப்ப பிசைஞ்ச மாவு மாதிரி இருக்கிறாங்க, புளிப்பு இல்லாத. தேவன் கொரிந்து சபையை குறிச்சு என்ன சொல்லி இருக்கிறாரு? புளிப்பில்லாதவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. புளிப்பில்லாதவர்களா இருக்கிறாங்கன்னா என்ன அடையாளம்? புதுசா பிசைஞ்ச மாவு மாதிரி இருக்கிறாங்களா. எப்ப கூடி வந்தாலும், எப்ப ஊழியக்காரன் சபை மக்களை பார்த்தாலும், சபை மக்கள் எப்பவுமே எப்படிதான் இருக்கிறாங்க? புதுசா பிசைஞ்ச மாவு மாதிரியே இருக்கிறாங்க, சூப்பரா இருக்கிறாங்க, அருமையா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நிறைவா இருக்கிறாங்க, சுத்தமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கிறோம். நம்மளும் 14 வருஷமா சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம். எப்பவுமே புதுசா பிசைஞ்ச மாவு மாதிரி இருக்கிறோமா? எப்ப புளிப்பா இருக்கிறோம், எப்ப புதுசா இருக்கிறோம் சொல்ல முடிய மாட்டேன். நம்ம நிலைமையெல்லாம் கஷ்டமா இருக்கு. தேவன் எதிர்பார்க்கிறத அறிந்த ஜனமா இருக்கணும். தேவனுடைய சபை ஆவியில எப்படி இருந்தது என்பதை உணர்ந்தவர்களா இருக்கணும். புதுசா பிசைஞ்ச மாவு மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போவோம். அடுத்து வாசிங்க. பழைய புளித்தமாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான வசனங்க. விளங்கிக் கொள்வது ரொம்ப கடினம். கடினம் மீன்ஸ் கஷ்டம். முதல்ல என்ன சொல்றாரு? நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிற படியே அப்படிங்கிறாரு. அதுக்கு விளக்கம் புதிய பிசைஞ்ச மாவுன்னு சொல்றாரு. இப்படி சொல்லிவிட்டு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு பாருங்க. பழைய புளிச்ச மாவை என்ன பண்ணி போடுங்கள்? என்ன புளிச்ச மாவை கழித்து போடுங்கள்னு சொல்றாரு? பழைய புளித்த மாவை கழித்து போடுங்கள்னு சொல்றாரு. எல்லாரும் கேட்கிற மாதிரி நினைச்சுக்கங்க. கொஞ்சம் தெளிவா அந்த அதிகாரத்தின் அடிப்படையில பேசுறதுக்கே சங்கடமான காரியம் அந்த அதிகாரத்துல இருக்கு. 1 Corinthians 5ஆம் அதிகாரம் எப்படி துவங்குதுன்னு நீங்க படிச்சு பாருங்க வீட்டுல. இல்ல சிஸ்டர், அந்த அதிகாரத்தினுடைய ஸ்டார்டிங் வசனம் ஒரு புறஜாதி கிட்ட கூட இல்லாத ஒரு விபச்சாரம் எங்க இருக்கு? சபையில் இருக்கு. கொஞ்சம் கவனிங்க. சத்தியத்தை விவரமா மடமடன்னு பேசுறத கேட்டுட்டு போறது பெரிய விஷயம் இல்ல, நேரம் ஓடிடும். எதுக்காக அந்த வசனம் எழுதப்பட்டதுன்னு நமக்கு விளங்கணும். சபையில தன் தகப்பனின் மனைவியை ஒருத்தன் என்ன பண்ணிருக்கிறான்? வச்சிருந்திருக்கான். உலகத்துல புறஜாதிட்ட கூட இந்த மாதிரி எல்லாம் நடந்த மாதிரி தெரியல. கொரிந்து சபைய புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியேன்னு சொல்றாரு. ஆனா புதிதா பிசைந்த மாவாய் நீங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறத என்ன பண்ணி போடுங்கன்னு சொல்றாரு? பழைய புளித்த மாவை கழித்து போடுங்கள். அப்ப யார் அந்த பழைய புளித்த மாவு? அந்த விபச்சாரம் பண்ணினாலு. கவனிக்கிறீங்களா? எல்லாம் சத்தியத்தை கவனிக்கணும். அந்த பழைய புளிச்ச மாவு புளிப்பில்லாதவர்களா இருக்கிறவர்களை என்ன பண்ண வச்சிரும். அதனாலதான் அதை கழித்து போடுங்கன்னு சொல்ற. வசன அடிப்படையில, அதிகார அடிப்படையில ஒரு பக்கம் விளங்கிக்கணும். அதற்கு அடுத்தபடியா அந்த சத்தியத்தை கொண்டு தெய்வம் எனக்கும் நமக்கும் என்ன சொல்ல வராரு என்பதை அறிய வேண்டும். விபச்சாரம் என்பது ஒரு புளிப்பு. விபச்சாரம் எங்க இருக்குதோ அந்த நபர்கிட்ட இருக்கிற விபச்சாரத்தை கழித்து போடணும். இல்லைன்னா அந்த நபரை என்ன பண்ணணும்? கழித்து போடணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சபை, சத்தியமார்க்க சபை வாழ்க்கையை நடத்துகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் எதற்கு வாழ வேண்டும்? நான் வாழ வேண்டிய சத்தியமாக தேவன் எனக்கு என்ன பேச போகிறார்? புளிப்பு இல்லாததை பத்தியும் சொல்றாரு, புளிப்பு இருக்கிறத பத்தியும் சொல்றாரு. புளிப்பு இல்லாம இருக்கிறன்னா புளிப்பா மாறி போகக்கூடாது அப்படின்னா என்னோடு கூட அல்லது என்னிடத்துல, வார்த்தையை கவனிச்சீங்களா? என்னோடு கூட அல்லது என்னிடத்துல புளிப்பு இருந்தால் அதை நான் என்ன செய்ய வேண்டும்? கழித்து போட வேண்டும். என்னை விட்டு நீக்கி போட வேண்டும். நோட் பண்ணுங்க. எங்க நோட் பண்ணணும்? மைண்ட்ல, இருதயத்துல நோட் பண்ணுங்க, ஆத்துமால நோட் பண்ணுங்க. முதல் வசனம் தான் நமக்கு வேறு. அந்த முதல் வசனத்தை வச்சுதான் அடுத்தடுத்த வசனங்கள் வழியா நம்ம போறோம்.
அதனால எதுக்கு பிரசங்கம் கேட்கிறோம், எதை அடிப்படையா வச்சு பிரசங்கம் கேட்கிறோம், இதுல நான் கண்டுபிடிக்க வேண்டிய சத்தியம் என்ன அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்து கேட்கணும். அப்படி சொல்லிட்டு பாருங்க, புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள்னு சொல்றாரு. புறம்பே ஒண்ணு சபையை விட்டு கழிச்சு போடணும். புறம்பே என்ன அர்த்தம்? சபையை விட்டு கழிச்சு போடணும். இல்ல அப்படின்னா எனக்கு உள்ள இருந்து நான் கழிச்சு போடணும். எனக்கு அடுத்தவர்களிடத்துல இருந்ததுன்னா அவர்களை கழித்து போடணும். எனக்குள்ள இருந்ததுன்னா எனக்குள்ள இருந்து கழிச்சு போடணும். எச்சரிக்கை தேவை. அடுத்தது பாருங்க, அதை ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஏனெனில் வார்த்தை இருக்கா இல்லையா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பழுதற்ற ஆட்டுக்குட்டி நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கல்வாரி சிலுவையிலே பலியிடப்பட்டு அடிக்கப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். இந்த முதல் வசனத்துல நமக்கு கிட்டத்தட்ட என்னென்னு நமக்கு விளங்கி, ஒரு வசனத்துக்குள்ளே விஷயத்தை நமக்கு ஆவியானவர் கொடுத்துறாரு. இத நல்லா ஆணி வேறு மாதிரி, அக்கு வேறு மாதிரி, சல்லு வேறு மாதிரி, இந்த மூலத்தை முதன்மையான ரகசியத்தை நமக்கு உள்ள கொண்டு போய் வச்சுட்டோம்னா அடுத்தடுத்த 6 வசனங்கள் நமக்கு நல்லா என்ன பண்ணும்? விளங்கணும். நான் புளிப்பில்லாதவனாக இருக்க வேண்டும், நாம் புளிப்பில்லாதவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற புளிப்பான காரியங்களை கழித்து போட வேண்டும். ஏன்னா நமக்காக பஸ்கான்னு சொல்லப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில 2000 ஆண்டுகளுக்கு முன்னால பலியாகி விட்டார். அந்த தேதி 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகையின் நாள். அல்லேலூயா. இப்ப அடுத்த வசனங்க 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்தமாவோடு அல்ல, துப்புரம் கொலாப்பு எனும் புளித்தமாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளித்தமாவு அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம். மறுபடியும் அந்த துப்புரவுல இருந்து வாசிங்க சிஸ்டர். துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம். ஆமென். 2வது வசனத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா புளித்த மாவை பத்தியும் எழுதி இருக்குது, புளிப்பில்லாத அப்பம். புளித்த மாவை பத்தியும் எழுதி இருக்குது, புளிப்பில்லாத அப்பத்தை பத்தியும் எழுதி இருக்கு. மாவா இருக்கும் போதே அதை தூக்கி எரிஞ்சிடணும். புளித்த அப்போன்னு எழுதியிருக்கா, புளித்த மாவுன்னு எழுதியிருக்கா? எச்சரிக்கை. புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத மாவை கொண்டு புளிப்பில்லாத அப்பமா ரெடி பண்ணலாம். இது எதை குறிக்குது? புளிப்பான மாவுங்கிறது எதை குறிக்குது? சபைக்கு உள்ள நல்லா கவனிக்கணும். அங்க 2 வார்த்தை இருக்கு பாருங்க. ஒன்னு துர்க்குணம், இன்னொன்னு என்னங்க? பொல்லாப்பு. சபைக்குள்ள வரும்போதே துர்க்குணத்தோட வர்றது, சபைக்குள்ள வரும்போதே பொல்லாப்போட வருவது, சபைக்குள்ள இருக்கும் போது துர்க்குணத்தோட இருக்கிறது, சபைக்குள்ள இருக்கும் போது பொல்லாப்போட இருக்கிறது, சபைக்குள்ள கடைசி வரைக்குமே துர்க்குணத்தோடையும் பொல்லாப்போடையும் இருக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட். என்னன்னு புரியுதா புரியலையா? சபைக்குள்ள வரும்போதே துர்க்குணம் கழுவப்படணும், பொல்லாப்பு கழுவப்படணும். துர்க்குணமும் பொல்லாப்பும் கழுவப்பட்டு, அதாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்து புளிப்பில்லாதவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் வரலாம், ஆனா எப்படி வர்றோங்கிறத கவனிக்கணும். சில பேர் சபைக்கெல்லாம் வருவாங்க, ஆனா மனம் திரும்ப மாட்டாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நம்ம பிள்ளையெல்லாம் போன மாசமா ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. எங்கடா இந்த பிள்ளைய வந்து இத்தனை வருஷமா சபைக்கு வர்றாங்க, என்னடா இந்த பிள்ளைங்க வந்து அதே துர்க்குணத்தோடையும் பொல்லாப்போடையும் இப்படியே காலத்தை கடத்தி ஓட்டிடுவாங்களோன்னு சொல்லி ரொம்ப அச்சப்பட்டேன். ஏனென்றால் எக்ஸாம் வச்சா யாரும் என்ன ஆக மாட்டாங்க, ஏது கேள்வி கேட்டா பதில் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒண்ணு தேர மாட்டேங்கிறாங்க. இது என்ன, இது அப்படியே தான் வெம்பி போயிருமா அந்த பழமெல்லாம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் எப்படியோ தேவ கிருபையிலே நம்முடைய பிள்ளைகள் துர்க்குணம் பொல்லாப்பு எல்லாவற்றிலும் இருந்து
மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனாலே கழுவப்பட்டு புளிப்பில்லாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னும் நம்ம சபையில ரட்சிக்கப்பட வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் சீக்கிரமா அந்த நிலைக்கு வரணும். மனம் திரும்பி கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்ன இல்லாதவர்கள், புளிப்பில்லாதவர்கள். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, ரட்சிக்கப்படாமலேயே சபைக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னா அவங்க புளித்த மாவு தான். இப்ப நல்லா கேட்டுக்கங்க, இப்ப புதுசா பிறந்த மறுபடியும் பிறந்த நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் என்னவா இருக்கிறாங்கன்னா புதுசா பிறந்த மாவா இருக்கிறாங்க. இவங்க சீக்கிரமா என்னவா மாறணும், புளிப்பில்லாத அப்பமாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வந்த பெரியவங்களா இருக்கிற நம்மளும் சீக்கிரமா என்ன அப்பமா மாறணும். உங்களுக்கு நல்ல வேலைங்க. பைபிள்ல புளித்த மாவுங்கிறாரு, புளிப்பில்லாத அப்பங்கிறாரு. புளித்த மாவை வச்சுக்கிட்டு எப்படா புளிப்பில்லாத அப்பத்தை சுட முடியும்? எல்லாம் படிக்கும் போது விளங்காது. ஆனா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போதுதான் எல்லாம் நம்மளை பத்தி தான் பேசுறாருன்னு அப்புறம் தான் விளங்குது. பட் நம்ம புளித்த மாவா இருக்கிறோமா, புளிப்பில்லாத அப்பமா மாறுற அளவுக்கு இருக்கிறோமா, என்ன பாத்திரமா இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த புளிப்பில்லாத அப்பத்துக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்னு துப்புரவு சொல்றாரு, இன்னொன்னு என்ன சொல்றாரு, உண்மை சொல்றாரு. ரெண்டு காரியம் சொல்றாரு. துர்குணம் பொல்லாப்பு, துப்புரவு உண்மை. அப்படி ரெண்டு சாட்சியை சொல்றாரு. ஆனா இதுக்கு இன்னொரு காரியம் இருக்கு, மூணாவது காரியம் இருக்கு. மொத்தம் அந்த மூணு காரியத்தையும், புளித்த காரியத்துல இன்னொரு காரியம் இருக்கு, புளிப்பில்லாத அப்பத்திலையும் இன்னொரு காரியம் இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கத்தான், இதற்காக தான் சங்கீதம் 51ல 3 வசனங்களை எடுத்திருக்கிறோம். அந்த 3 வசனங்களை படிச்சு அந்த 3 வசனங்கள்ல இருந்து 3 காரியம் நெகட்டிவா, 3 காரியம் பாசிட்டிவா அதை பிரிச்சு எடுக்க போறோம். அதை பிரிச்சு எடுத்த பிறகு எப்படி நம்ம புளிச்சமாவா இருந்தோம், எப்படி நம்மள புளிப்பில்லாத அப்பமா தெய்வம் மாத்துறாருங்கிற அந்த ஆர்டரை நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். பார்த்ததுக்கு பிறகு நம்ம ஒவ்வொருத்தரும், கவனிக்கிறீங்களா, நம்ம ஒவ்வொருத்தரும் புளிப்பில்லாத அப்பமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. அந்த புளிப்பில்லாத மாம்சத்தையும் அப்பத்தையும் நாம் புசிக்க வேண்டும். இப்ப சங்கீதம் 51க்கு எல்லாரும் திரும்புவோம். சங்கீதம் 51ல 4, 5, 6 அந்த பேசேஜ் ஒருத்தர் எடுத்து வச்சுக்கங்க. யாரு எடுக்கிறீங்களோ ஒவ்வொரு வசனமா வரிசையா வாசிங்க. சங்கீதக்காரன் தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் என்ன செய்து, அந்த வேர்டை மைண்ட்ல அண்டர்லைன் பண்ணுங்க. அப்புறம் ஒவ்வொன்னா வாசிச்சுட்டு பிறகு இது 3 என்ன அது 3 என்னங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்து தொடர்ந்து வாசிக்க கேட்போம். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். ஒரு பக்கம் பாவத்தை பத்தி பேசுறான், இன்னொரு பக்கம் எதை பத்தி பேசுறான், பொல்லாங்கானது, பொல்லாங்க பத்தி பேசுறான். அப்ப பாவம் என்பது என்ன ஆராய்ச்சி பண்ணணும், பொல்லாங்கு என்பது என்ன ஆராய்ச்சி பண்ணணும். வாசிங்க. பேசும்போது நீதி விளங்கவும், நியாயம் போது பரிசுத்தம் விளங்கவும். இங்க தெய்வத்தை பத்தி 2 காரியம் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நீ பேசும்போது என்ன விளங்கவும், உம்முடைய நீதி விளங்கவும். தெய்வத்துக்கிட்ட நீதி இருக்கு, அத ஒன்ன மைண்ட்ல நோட் பண்ணுங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும். பரிசுத்தத்தை நோட் பண்ணுங்க. ஒன்னு நீதி, ஒன்னு பரிசுத்தம். முன்னால பார்த்தோம், ஒன்னு பாவம், இன்னொன்னு பொல்லாங்க. அதாவது நெகட்டிவா 2 காரியம் அங்க பார்த்தோம், பாசிட்டிவா 2 காரியத்தை இங்க பார்த்தோம். இப்ப அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். அடுத்தபடியா இன்னொரு நெகட்டிவான காரியம் சொல்றான் பாருங்க. இதோ நான் என்ன குணத்தில் உருவானேன். 3வது நெகட்டிவ் வேர்டு துர்க்குணம். அதனாலதான் நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை எதுல கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். முன்னாடி சொன்ன பாவத்தை மறுபடியும் அங்க கொண்டு வர்றான்.
இப்ப இதுல 3 காரியம் நெகட்டிவா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 1 பாவம், 2 பொல்லாங்கு, 3 துர்க்குணம். 3 காரியம் வந்துச்சா? அங்க நெகட்டிவா 3 எடுத்துட்டோம், பாசிட்டிவா 2 தான் பார்த்திருக்கிறோம். 1 நீதி, இன்னொன்று பரிசுத்தம் பார்த்திருக்கிறோம். அதுல 3வது காரியம் வேணுமா இல்லையா? அடுத்த வசனம் வாசிங்க. உள்ளத்தில் எப்படி இருக்க விரும்புகிறீர்? உண்மை இருக்க. 3வது பாசிட்டிவான அந்த வேர்டு என்ன அப்படின்னா உண்மை. அடுத்து வாசிங்க. அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அந்த ஞானம் என்பதுதான் அந்த புளிப்பில்லாததை கொண்டு வரக்கூடிய காரியம். அந்த ஞானம் தான் உண்மைய, பரிசுத்தத்தை, நீதிய கொண்டு வரும். அந்த ஞானத்துக்கு கீழே தான் இந்த 3 வருது. அதனால இப்ப நம்ம பாசிட்டிவா 3 காரியம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 1 நீதி, 2 பரிசுத்தம், 3 என்னங்க உண்மை. இந்த 3 நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப கொஞ்ச நேரம் என்னைய கவனிச்சீங்க அப்படின்னா, நான் சில விளக்கங்களை பரிசுத்த ஆவியானோட உதவியோட கொடுக்கிறேன். அடுத்தபடியா அந்த பாயிண்ட் எல்லாம் நான் மறுபடியும் சொல்லுவேன், நீங்க நோட் பண்ணி எழுதலாம். சில பிரசங்கம் கொஞ்சம் ரிசர்ச் டைப்பா இருக்கும், ஏன்னா அது நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஆழம் நமக்கு கிடைச்சாதான் நம்முடைய வாழ்க்கை நீந்தி கடப்பது போல, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு ஏற்ற விதமாக அமையும். அதனாலதான் இப்படி எல்லாம் சில நேரங்கள்ல நாங்க பேசுகிறோம். நல்ல கவனத்தோட கேட்கணும். உலகத்துல எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும், கவனிங்க, எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் தாயோட கற்பத்துலதான் உருவாகிறாங்க. உருவாகும் போதே துர்க்குணத்துலதான் உருவாகிறாங்க. அதே சமயத்துல உருவாகிறது ஒரு பக்கம் பேசப்பட்டாலும், கருவாகிறத இன்னொரு பக்கம் என்னப்படுது, சொல்லப்படுது. கற்பம் தரித்தால் வருதா இல்லையா? உருவாகிறது ஒரு பக்கம், கருவாகிறது ஒரு பக்கம். எல்லாம் தனித்தனியா பின்னால பேசலாம். கவனிங்க, கருவாகிறதுல எதை கொண்டு வர்றாரு? பாவத்தை கொண்டு வர்றாரு. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். துர்க்குணத்துல உருவாகிறேன், பாவத்துல கற்பந்தரிக்கப்படுறேன். பூமியில ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பும் துர்க்குணம் சார்ந்தது, பாவம் சார்ந்தது. அதனாலதான் அவன் வாழ்க்கை பூரா எதை நடப்பிக்கிறான்? பொல்லாங்கானதை நடப்பிக்கிறான். உருவாகிறதும் தரிக்கப்படுவதும் துர்க்குணத்திலையும் பாவத்திலையும். அதுக்கு உள்ளெல்லாம் வேற நிறைய ரகசியம் இருக்கு. அதுக்குள்ள போக வேண்டாம். முதல்ல இந்த 3 ஆர்டரை விளங்கிக்குவோம். துர்க்குணத்துல உருவாகிறான், பாவத்துல கர்ப்பம் தரிக்கிறான். அதனாலதான் வாழ்க்கை முழுவதும் எதை நடப்பிக்கிறான்? பொல்லாங்க நடப்பிக்கிறான், பொல்லாப்ப நடப்பிக்கிறான். நல்லா விளங்கிக்கங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான் சங்கீதக்காரன் தன்னை ஒத்துக்கிறான். வாசிச்சமா இல்லையா? 4 தேவரி ஒருவருக்கே விரோதமா நான் பாவம் செய்து என்ன பாவத்துல கர்ப்பம் தரிச்சதுனாலதான் பாவம் செய்யறேன். நம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடத்திட்டேன். இதெல்லாம் நடப்பிக்கிறதுக்கு நான் என்ன குணத்துல உருவானேன்? துர்க்குணத்துல உருவானேன். தன்னை ஒத்துக்கிறான் சங்கீதக்காரன், தெளிவா தன்னை ஒத்துக்கிறான். இப்படித்தாங்க உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் உண்டாக்கப்படுறான், ஒவ்வொரு மனிதனும் பிறந்து வர்றான். நீங்க நானும் அப்படிதாங்க பிறந்து வரோம். உங்களுடைய, என்னுடைய, உலகத்தார் யாவருடைய, நல்ல கவனிக்கணும், துர்க்குணத்தையும் பாவத்தையும் பொல்லாங்கையும் அந்த புளிப்பு அனைத்தையும் நீக்கி புளிப்பில்லாதவர்களாக இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். அடிக்கப்பட்டாரு. ரைட்டு, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஓகே, முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுதானா? முடிந்த அந்த சத்தியம் எனக்கு தொடர்ச்சியாக எதை சொல்ல வருகிறது, நான் எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு உணர்த்துகிறது. நான் புளிப்பில்லாத அப்பமாகிய இயேசுவின் மாமிசத்தை அன்றாட வாழ்க்கையிலே புசித்து என்னை புளிப்பில்லாத அப்பமாக உருவாக்க வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். இப்ப புளிப்பில்லாத அப்பங்கிறதுக்கு இங்க கவனிங்க, கொஞ்சம் என்ன கவனிங்க. ஒண்ணு அந்த ஆர்டர்ல சொல்லிடுறேன், அப்புறம் நான் உங்களுக்கு வருஷப்படுத்தி எழுதி காமிக்கிறேன். 2க்கு வித்தியாசம் காமிப்பேன். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் புளிப்பில்லாத தன்மை இருக்குது அப்படின்னா நீதி இருக்கணும்.
ஒண்ணு என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். 2 பரிசுத்தம். 3 உண்மை இருக்கணும். நம்முடைய ஜீவியத்தை நாம நடத்துறோம். தேவ கிருபையினால நடத்துறோம். தேவனுக்கு முன்பாக நடத்துறோம். தேவனுக்காக நடத்துறோம் அப்படின்னா இதெல்லாம் இருக்குதான்னு டெய்லி லைஃப்ல என்ன பண்ணி பார்க்கணும்? செக் பண்றோமா? ஒரு 10 பேர் சேர்ந்து ஒன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு பேக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஊருக்கு புறப்பட்டு போயிடுவோம். பஸ் விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் பச்சை பேக் இருக்கா, சிவப்பு பேக் இருக்கா, அந்த கட்டை பைய அவங்கிட்ட இருக்கா பாரு, இவங்கிட்ட இருக்கா பாரு, ஏய் பஸ்ல விட்டுட்டியா? என்ன பண்றோம்? சேர்றோம். புறப்படும் போது எல்லாம் இருக்குது, போய் சேர்ற வரை எல்லாம் இருக்கணும். உங்களையும் என்னையும் புளித்த மாவா இருந்தோமே, உங்களையும் என்னையும் புளிப்பு இல்லாதவர்களா அந்த 3 காரியத்தெல்லாம் நீக்கினாரே, சபைக்குள்ள புளிப்பு இல்லாதவர்களா இயேசுவின் ஜீவனால வச்சிருக்கிற நாம தொடர்ந்து புளிப்பில்லாத அப்போமா நம்முடைய ஜீவியத்தை பண்ணுவதற்கு இவைகளை மரண பரியந்தம் தேவையா இல்லையா? நிதியம் போய் சேர்ற வர தேவையா இல்லையா? அடிக்கடி சிவப்பு பைய பச்சை பைய கட்டையெல்லாம் தேடணுமா இல்லையா? நல்லா கவனிக்கணும். நீதி இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா? பரிசுத்தம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா? அப்புறம் உண்மை இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா? இதெல்லாம் பார்க்கிறோமா? பார்க்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையை சொல்ல போனா காலையில எந்திரிக்கிற நம்ம ராத்திரி வாழ்க்கையை முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வர நான் நீதியா இருந்தேனா கொஸ்டின் போடுறோமா நம்ம கிட்ட? இதுதான் உண்மை. இப்ப உண்மையை ஒத்துக்கிறோம் பாருங்க. ராத்திரி ஆன உடனே அடப்பாயாவது தலைவாணியாவது இடத்த கொடுப்பா அப்படியே சடார்னு சாஞ்சிடறோம். காலையில இருந்து அழுத்துக்கிட்டோம், இவன் வேற நம்மளை போட்டு உயிர் எடுத்தான், இதை இம்சா பண்ணான், சரி ரைட்டு அப்படின்னு தூங்குறோம். நீதி இருக்கான்னா செக் பண்றது கிடையாது. காலையில இருந்து நம்ம வாழ்க்கை நடத்தணும், எவ்வளோ காரியங்களை செஞ்சோம், ஸ்தோத்திரம், இப்படி எல்லாம் நம்ம செக் பண்ணணும். பரிசுத்தம் இருக்குதா? காலையில இருந்து உண்மையா இருந்தோமா? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரே உண்மையா இருந்தோமா? எல்லாம் செக் பண்றோமா? அதெல்லாம் கிடையாது. கடைக்கு அனுப்பிச்சு விட்டேனே, காசு கொடுத்தேனே, பொருள்லாம் வாங்கினேன், நீதி எவ்வளவு வச்சிருக்கிற? எல்லாம் வச்சிருக்கிறேன். எண்ணிப்பாரு, காசை கூட நான் எண்ணி பாக்குறேன். என்கிட்ட நீ செக் பண்றியா? நீனு என்னவே நீ சந்தேகப்படுறியா நீனு? அப்படின்லாம் நம்ம பேசுறோம். நம்ம சோ நம்ம உண்மையை நம்ம வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க நம்ப மாட்டாங்க. என்ன ஆனா ஆண்டவர் எப்படி நம்முடைய உண்மையை ஒத்துக்குவாரு? சோத்திரம். டெய்லி நம்ம புளித்த மாவா இருக்கிறோமா, புளிப்பு இல்லாத அப்பமா இருக்கிறோமா? எங்க செக் பண்றோம்? இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்படின்னா 2 வசனங்களை வாசிச்சு பிறகு 3 குறிப்புகளை குறிச்சு நம்ம முடிக்க போறோம். யோவான் 6:53, யோவான் 6:63. ஆளுக்கு ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல நம்ம கடைசி வசனத்தை எல்லாருமே வாசிப்போம். சௌரி பியாரத்து நல்ல ஐடியா கொடுத்தாங்க. அது கடைசி வசனம் எல்லாரும் வாசிப்போம். இப்ப முதல்ல யோவான் 6:53 அதை எடுங்க. அதை எடுத்து ஒருத்தர் தேவ மகிமைக்கா வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை குடியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அந்த ஜீவன் இல்லை அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா? அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். புசிச்சா ஜீவன், புசிக்கலன்னா ஜீவன் இல்லை. இதை எப்படி தெரியுமா நீங்க எடுத்துக்கணும்? புசிச்சா புளிப்பில்லாத அப்பமா இருப்பீங்க, புசிக்கலன்னா புளித்த மாவா தான் இருப்பீங்க. அதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புளித்த மாவா இருக்கிறீங்கன்னா ஜீவன் இல்லை, புளிப்பில்லாத அப்பமா இருக்கிறீங்கன்னா ஜீவனோட இருக்கிறீங்க. நான் என்னவோ இருக்கிறேன். நம்மளை பார்த்து யாராவது சொரணம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க, யார பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்? சொரணம் இருக்கா நான் கேட்டுட்டேன். அப்படியே கொதிப்போம். இயேசு சொல்றார், உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம் என்றால் புளிப்பில்லாத அப்பமாக வாழ்க்கை நடத்த வேண்டும். புளிப்பில்லாத அப்பமாக வாழ்க்கை நடத்த வேண்டுமானால் அன்றாட வாழ்க்கையிலே கல்வாரி சிலுவையிலே
பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி எனக்காக அடிக்கப்பட்டு தம்முடைய புளிப்பில்லாத அப்பமாகிய மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொடுத்திருக்கிறாரே, அதை வேதத்திலிருந்து எடுத்து அனுதின வாழ்க்கையிலே புசித்து பானம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். இப்ப கடைசி யோசனை யோவான் 6:63 எல்லாரும் எடுங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். சீக்கிரமா எடுங்க. இயேசுவோட மாம்சத்துக்கும் இயேசுவோட ரத்தத்துக்கும் ஜீவன் இருக்குன்னு சொல்றீங்க, அது என்னைய புளிப்பில்லாத அப்பமா மாத்துன்னு சொல்றீங்க, நான் எங்க போறது பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வசனத்துலதான் விட இருக்கிறது. எல்லாரும் வசனம் எடுத்தாச்சுன்னா ஒரு அல்லேலியா சொல்லுவோமா, ஒரு ஓசியானா சொல்லுவோமா, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து தேவ மகிமைக்கா வாசிப்போம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். ஒரு நிமிஷம் என்னை கவனிங்க. வாசிச்ச வசனத்துல மாம்சமானது ஒன்றுக்கும், இது யாரோட மாம்சம்? கரெக்ட், என்னோட மாம்சம் சொல்லும். ஆனா யாரோட மாம்சம் உதவும்? இயேசுவோட மாம்சம். நீங்க மாம்சம் புசிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா இயேசுவே மாம்சம் உதவாதுன்னு சொல்றாரு. அப்ப நான் மாம்சம் புசிக்கிறதா புசிக்க வேண்டாமா? இயேசு சொல்றது கேட்கறதா நீ சொல்றது கேட்கறதா அப்படிலாம் குழம்ப வேண்டாம். என்னோட மாம்சங்கிறது எதை குறிக்குதுன்னா, என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்க்குணத்தில் உருவானேன், அதை குறிக்குது. நான் பிறந்தேன், என் பிறப்பு, என் மாம்ச உடம்பு எனக்கு எந்த வகையிலும் உதவாது. அப்படின்னு என்ன? நீதியா வாழ உதவாது, பரிசுத்தமா வாழ உதவாது, உண்மையா இருக்க உதவாது. என்னைய புளித்தமாவா தான் வச்சுக்கும் என் மாம்சம். ஆனா என் மாம்சம் என்னைய புளித்தமாவா வச்சிருக்குது. என் மாம்சத்துக்குள்ள இருக்கிற ஆவியையும் ஆத்துமாவையும் அதோடு நித்தியம் போக வேண்டிய ஒரு புதிய மேனியை பெற்றுக்கொள்ளவும் நான் அணுகிற வாழ்க்கையில் இயேசுவின் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணணும்னா நான் சொல்லுகிற வசனங்கள் உங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசுவோட வசனம் தான் நாம் அணுதின வாழ்க்கையிலே புசிக்க வேண்டிய புளிப்பில்லாத அப்பமும் பானமுமா இருக்கிறது. நல்லா விளங்கிக்கணும். பிரசங்கம் கேட்கறது ரொம்ப முக்கியம். கேட்ட பிரசங்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது அதை விட முக்கியம். ஏன் நம்ம வாழ்க்கை உயர மாட்டேங்குது? ஏன் நம்ம வாழ்க்கை விருத்தி அடைய மாட்டேங்குது? ஏன் நம்முடைய வாழ்க்கை இயேசுவை போல ஆக மாட்டேங்குது? ஏன் நம்முடைய வாழ்க்கை பழுதற்றதா மாற மாட்டேங்குது? கேட்கிறத செஞ்சு பார்க்க மாட்டேங்கிறோம். அதான் பிரச்சனை. சரி, இப்ப குறிப்புகளை எழுதுவோம். முதல்ல நெகட்டிவான குறிப்புகள் எழுதுவோமா? 1வது குறிப்பு துர்க்குணம். நான் சொல்ற மாதிரியே எழுதுங்க. 1வது குறிப்பு துர்க்குணம். நீங்க முன்னாடி எல்லாம் எழுதியிருப்பீங்க, பரவாயில்ல. இப்ப நான் கொடுக்குற ஆர்டர் எழுதிக்கங்க. அந்த துர்க்குணத்துக்கு பக்கத்துல ஒரு ஐஃபன் போட்டு மாம்ச பிறப்புன்னு எழுதுங்க. 2வது குறிப்பு பொல்லாப்புன்னு எழுதுங்க. பொல்லாப்புக்கு பக்கத்துல ஒரு ஐஃபன் போட்டுட்டு மாம்ச நடக்கைன்னு எழுதுங்க. மாம்ச நடக்கை. 3வது குறிப்பு பாவம்னு எழுதுங்க. பாவத்துக்கு பக்கத்துல ஒரு ஐஃபன் போட்டுட்டு மாம்ச செய்கை. மாம்ச பிறப்பு மாம்ச நடக்கையை கொண்டு வரும். மாம்ச பிறப்பு மாம்ச செய்கையை கொண்டு வரும். மாம்ச நடக்கை பொல்லாப்பு, மாம்ச செய்கை பாவம். சோ இதெல்லாம் உடம்ப குறித்ததான காரியங்கள். இது நெகட்டிவா எழுதியிருக்கிறோம், எதிர்மறையா எழுதியிருக்கிறோம். இப்ப நேர்மறையா உங்களை என்னையும் புளிப்பில்லாத அப்பமா பழுதற்ற இயேசுவை போல மாற்றணும் அப்படின்னா அடுத்த 3 குறிப்பு எழுதிக்கங்க. 1வது குறிப்பு துப்புரவுன்னு எழுதிட்டு பக்கத்துல பிராக்கெட்ல பரிசுத்தம் எழுதுங்க. துப்புரவு அப்படி எழுதிட்டு பக்கத்துல பிராக்கெட்ல பரிசுத்தம் எழுதிட்டு ஒரு ஐஃபன் போட்டு வார்த்தைன்னு எழுதுங்க. 2வது உண்மைன்னு எழுதுங்க. உண்மைன்னு எழுதிட்டு பக்கத்துல பிராக்கெட்ல உள்ளம்னு எழுதுங்க. ஒரு ஐஃபன் போட்டு உணர்வுன்னு எழுதுங்க. 3வது குறிப்பு நேர்மறையான குறிப்புல ரொம்ப முக்கியமான குறிப்பு நீதி. பக்கத்துல ஒரு ஐஃபன் போட்டுட்டு நடக்கைன்னு எழுதுங்க. இப்ப நீதி சரீரத்தை குறிக்குது, பரிசுத்தம் ஆவியை குறிக்குது,
விளங்குதா இல்லையா? இது ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி. இதுக்குள்ள போகும்போது வெவ்வேறு மும்மூணா ரகசியங்கள்லாம் பிரிக்கலாம். இன்னைக்கு எடுப்புல அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால ஆரம்ப கட்டமா நம்ம விளங்கி கொள்ள, நம்ம ஆவியில பரிசுத்தம், அதான் துப்புரவை கொண்டு வரணும். நம்ம ஆத்துமால உண்மை ஒரு உணர்வுல கொண்டு வரணும். நம்முடைய சரீரத்துல எதை கொண்டு வரணும்? நீதியை கொண்டு வரணும். இதெல்லாம் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம என்ன அப்பமா மாறிடுவோம்? புளிப்பில்லாத அப்பம். ஒருத்தனுடைய வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனம் இருக்குல்ல, திறக்கிறவனுக்கு உள்ள அவனோட என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு. அவனோட போஜனம் பண்ணுவேன். இயேசு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் போஜனம் பண்ணத்தக்கதாக நீங்களும் நானும் என்ன அப்பமாக இருக்க வேண்டும்? பெரிய ரகசியம் தெரியுமா? எத்தனை வீடு வாசல்ல இந்த வசனத்தை கட்டி தொங்க போட்டிருப்பாங்க தெரியுமா? பிரேம் பண்ணி வச்சிருப்பாங்க, பயங்கரமா செலவு பண்ணிருப்பாங்க. வாழ்க்கையில ஒரு நாள் ஒத்தட்ட நிறைவேறி இருக்காது. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் இந்த 14ஆம் வருடத்திலே நிறைவேற்ற கிருபை அளிக்க வேண்டும். எல்லாரும் எழுமி நிக்கலாம், எல்லாரும் எழுமி நிக்கணும், விறுவிறுன்னு எல்லாரும் எழுமி நிக்கணும், கண்களை மூடணும். கேட்ட சத்தியத்துல நான் என்ன மனம் திரும்பணுங்கிற சிந்தைக்கு மட்டும் வரணும். சத்தியத்தை கேட்கறது பெருசு இல்ல, கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நான் என்ன மனம் திரும்பணும், அதான் முதல்ல முக்கியம். ரெண்டாவது, மனம் திரும்பின பிறகு நான் என்ன செய்யணும், பிராக்டிக்கலா என்ன செய்யணும் அதை உணரணும். மூணாவது, அதுக்காக ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். இதுவரை நம்ம வாழ்ந்த வாழ்க்கை போதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுதான் தீர்மானம். இனிமே நான் வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன அப்படிங்கிற உணர்வுக்கு வர்றதுதான் அந்த தீர்மானம். எண் 14 சத்தியத்துல மூன்றாவது உபசத்தியமா ஒரு பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய புளிப்பில்லாத அப்பம் புசித்தல்ங்கிற சத்தியத்தை 7 வசனங்கள் மூலமா தெய்வம் நம்மோட பேசினார். கொரிந்து சபையில அங்க வாழ்ந்த ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து நம்முடைய தெய்வம் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியேன்னு சொன்னாரு. புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்குன்னு சொன்னாரு. சபைன்னா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா இந்த சபையை கெடுக்க புளிப்பில்லாதவர்களாக இருக்கக்கூடிய உங்களை புளிப்புள்ளவர்களா ஆக்குறதுக்கும் சில பேர் இருக்கிறாங்க. சுட்டி காட்டுறார். நம்முடைய சபைய புளிப்பில்லாத நிலைமையில வைக்க தேவன் விரும்புகிறார். நம்முடைய சபையில் இருக்கிற புளிப்பில்லாதவர்களை கெடுக்கிற புளித்தமா இருக்குதோ எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கிறத விட நான் புளிச்ச மாவா இருக்கிறேனா, நான் புளிப்பில்லாத அப்பமா தானே இருக்கணும். ஏன் நான் புளிப்பில்லாத அப்பமா இருக்கணும்? ஏனெனில் பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று எழுதியிருக்கிறதே. எனக்காகவும் உங்களுக்காகவும் நமக்காகவும் பழுதற்ற ஆட்டுக்குட்டி பஸ்கா இயேசு கல்வாரி சிலுவையில 2000 ஆண்டுகளுக்கு முன்னால அடிக்கப்பட்டார. இதனால் வரையில என்னை சுற்றி என் குடும்பத்திலையும், என்னை சுற்றி என்னுடைய சபையிலையும், என்னை சுற்றி நான் வேலை செய்யற இடத்துலையும் எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கிறதுலையும் எச்சரிக்கையா இருந்திருக்கிறேனா? இல்ல என்னை சுற்றி புளித்த மாவுள்ள ஜனங்களை போல எனக்குள்ளேயும் அந்த புளித்த மா தன்மை இருக்குதா? என்னைக்காவது நம்மளை செக் பண்ணி பார்த்திருக்கிறோமா? நான் அப்படி வாழக்கூடாது. உலக மக்களை போல நான் வாழக்கூடாது. மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாதவங்களை போல நான் வாழக்கூடாது. நான் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை தெய்வம் வச்சிருக்கிறாரு. பொல்லாப்பு துர்க்குணம் எல்லாம் எனக்கு வேண்டாம், துப்புரவு உண்மைதான் எனக்கு வேணும். சங்கீதக்காரன் என்ன அழகா சொல்றான், தேவனில் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து பொல்லாங்கானதை நடப்பித்தேன்னு ஒத்துக்கிறானே. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன்னு சொல்றானே. நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் சொல்றானே. அதெல்லாம் கண்டுபிடிச்சானே. நீங்களும் நானும் கண்டுபிடிக்க வேண்டாமா? புளிப்பில்லாத அப்பமா வாழ்வதற்கு புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணுங்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டாமா? எத்தனை நாளுதான் மாம்ச பிறப்பா பிறந்த மேனிக்கு பிறந்த அதே குணத்தோடு, அதே பாவத்தோடு,
அதே பொல்லாத காரியத்தை செய்கிற நபரா இன்னும் இந்த சபைக்குள்ள கழுவப்பட்ட பிறகு என் வாழ்க்கையை நடத்தணும். போதும், இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இன்னைக்கு நான் மனம் திரும்பணும். இன்னைக்கு நான் மாறணும். ஏன்னா எனக்கு துப்புரவு தேவை. ஏன்னா எனக்கு உண்மை தேவை. ஏன்னா எனக்கு நீதி தேவை. இதெல்லாம் இருந்தாதான் இயேசுவின் வருகைக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்த முடியும். இதெல்லாம் இல்லைன்னா எனக்குள்ள ஜீவன் இல்லைன்னு இயேசுவே சொல்லிட்டாரு. கல்வாரியில எனக்காக பிக்கப்பட்ட அந்த மாமிசத்தை, அந்த புளிப்பில்லாத அப்பத்தை வசனமா இருக்குன்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினாரு. அன்றாட வாழ்க்கையில, டெய்லி லைஃப்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பொது வேலை, ஊழிய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கா, உண்மை இருக்கா, நீதி இருக்கான்னு செக் பண்றதுக்கு இனிமே மாம்சம் புசிக்கிறவனா இருப்பேன்னு சொல்லி மனம் திரும்புவோமா? மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறதே. உதவாத பாத்திரமா நான் போகாதபடிக்கு, புளித்த மாவா நான் போகாதபடிக்கு, புளிப்பில்லாத அப்பமா இருக்கும்படிக்கு இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோமா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை தேட, ஆராய, தியானம் பண்ண ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி நல்ல தீர்மானம் எடுப்போமா? ஜீவனுக்குரியவர்களா மாற நல்ல உணர்வை பெறுவோமா? இப்படி உணர்வை பெற்றுக் கொண்டோமானால் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேய்ப்பர் அவர் சேவிப்பார். சத்திய பிதாவே, சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான தாசையோடு நேரத்துக்கும் முன்னோக்கி நாங்கள் சொல்லித்தர மாட்டேங்கிறேன். ஆமாண்டவரே, கர்த்தாவே, என் 14ஆம் என் சத்தியத்தின் அடிப்படையில தலைப்பாக கொடுத்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். தலைப்பாக ஒரு பழுதற்ற 10 ஆட்டுக்குட்டியுடனே ஆட்டுக்குட்டி புளிப்பில்லாத அப்பம் புசித்தல் உப தலைப்பாக எனக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஆகோடி மகிமை செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, தொழுது சேவிக்கிறோம். பொருந்தி சபையில் இருக்கிற அந்த ஜனங்கள் கர்த்தாவே புளிப்பில்லாதவங்களா இருந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உணர்த்தி இருக்கிறீங்க. ஆமாண்டவரே, சத்திய மார்க்க சபைக்குள்ள இருக்கிறதான நாங்களும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் புளிப்பில்லாதவங்களா காணப்படலாம். ஆமென். பழைய காரியங்கள் எங்களிடத்துல வெளிப்படாதபடிக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை பரிசுத்த ஆவியானவர் அன்றாட வாழ்க்கையில கண்டித்து உணர்த்தி ஆமென். பொல்லாப்பு துர்குண இவைகள் எங்களிடத்துல வெளிப்படாதபடி ஸ்தோத்திரம். தேவன் எங்களிடத்துல விரும்புகிற பிரகாரமாக ஆண்டவரே துப்புரவு உண்மையுள்ளவர்களாக நாங்கள் காண ஆமென். எங்களுக்கு திரும்ப பாராட்ட முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே, அன்னிதின வாழ்க்கையில கர்த்தாவே அன்றாட இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்காவாகிய பலி எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அல்லேலூயா. அன்றாட வாழ்க்கையில உணர்ந்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணுங்கள், ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லப்பட்ட ஸ்தோத்திரம். அன்றாட வாழ்க்கையில இயேசுவின் மாம்சத்தை நாங்கள் புசித்து ஆமென். ரத்தத்தை பானம் பண்ணி கர்த்தாவே ஆண்டவரே புளிப்பில்லாத வாழ்க்கை வாழ ஸ்தோத்திரம். திரும்ப பாராட்ட முடியாது. செவிக்கிறோம். புளிப்பில்லாத அப்பத்தை நாங்கள் அனுதினம் புசிக்க ஆமென். ஜெபிக்கிறோம். தாயின் பாவத்தை கர்ப்பம் தரித்தார், துர்குணத்தில் உருவானன் என்று சொல்லப்பட்ட ஸ்தோத்திரம். பழைய காரியங்கள் ஒருபோதும் வெளிப்படக்கூடாது. ஆமாண்டவரே, ஆண்டவரே, விபச்சாரம் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் யாருக்கு இருக்கும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். எச்சரிக்கையோடு இருக்க வாழ வீரர்களுக்கு திரும்ப பாராட்ட நீ ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாங்கள் கர்த்தாவே எங்களிடத்துல யாராவது அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆவியை உயிர்ப்பிக்கிறது ஆமென். உதவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்களும் அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தாவே, ஒன்றுக்கு உதவாத மாம்சத்தை கர்த்தாவே ஹல்லேலூயா. பாவத்துக்கு உட்படுத்தாதபடி ஸ்தோத்திரம். நீ சொல்லிய சத்திய வசனங்கள் கர்த்தாவே உட்கொள்ள இருக்கிறபடியினாலே நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக வாழ ஆமென். திரும்ப பாராட்ட முடியாது. செபிக்கிறோம். தொடர்ந்து கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றி. நன்றி. கேட்ட சத்தியத்திலே நாங்கள் உணர்வடை ஹல்லேலூயா. நாங்கள் தியானம் பண்ணி கர்த்தாவே ஆமென். வாழ எங்களை திரும்ப பாராட்ட முடியாது. செபிக்கிறோம். அப்படியே நீ செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.